உதவக்கூடிய ஸ்கில் கம்மியாக தான் இருக்குது. அவனுக்கு அது போல கொடு. ம். உரையாடலில் நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க, இங்கே முக்கால்வாசி இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எலக்ட்ரீஷியனாக இருக்கட்டும், பிளம்பராக இருக்கட்டும், ஏசி எல்லாம் பீகார்லேருந்து வராங்க, ஜார்க்கண்ட்லேருந்து வராங்க, யூபிலேருந்து வராங்க. எதுக்கு? அங்கே ஸ்கில் ஒர்க்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப ஸ்கில் லெவலாக இருக்குது. ஸ்கில் லெவல் இருக்கட்டும். அப்புறம் இண்டஸ்ட்ரி இப்போ போனீங்கன்னா சில வாட்டி பேசிக் ஸ்கில்ஸ் இல்லாத போகிறாங்க. அந்த ஸ்கில் கொடுங்க. அந்த இப்போ சைனீஸில் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு நான் நிறைய நாளைக்கு இது கொடுக்கணும்னா மீனை பிடிப்பது எப்படின்னு சொல்லி கொடுங்க, மீனை கொடுக்காதீங்க. மீனை பிடிச்சி டெய்லி இலவசமாக இவங்க கொடுக்கறது மீனை கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட் 3 பேர் சொல்றதும் மீனை கொடுப்போம் அப்படின்னு. விஜய், எடப்பாடி, ஸ்டாலின் எல்லாம் 3 அதுல ஒரு பாரபட்சமே இல்லை. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு இன்னைக்கு முதல் முனையா ஏன் இருக்குன்னாக்க, காமராஜ் போட்ட வித்து இவங்களும் திமுக அதிமுகவும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அதே டைரக்ஷன்ல. இந்த இலவசங்கள்லாம் இது பண்ணி இது படிப்படியாக அந்த இலவசம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி. இதில் சொல்ல வேணும்னா தமிழ்நாடு ராங் உதாரணத்தை மற்ற ஸ்டேட்டுக்கும் இது பண்ணிட்டு இருக்கு. எடுக்க மற்றவங்களாம் இதை பார்த்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற ஸ்டேட்டும் இதுவாகும். அதனால இவங்க பண்றது எனக்கு சஸ்டைன் ஆகுமான்னு தெரியல. ரொம்ப நாள் இது போல் போகவே போகாது. என்ன கேட்டீங்கன்னா 30-31க்குள்ளேயே நம்மளுடைய growth percentage will start falling. அது இல்லைனாலும் கடன் தொல்லை மிக்க